பாப்பாவுக்கு வந்து ஹார்ட்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 9 மந்த்ஸில் தான் எங்களுக்கு சொன்னாங்க. அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. பாப்பா பிறந்த உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த அளவுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. மெடிசன் மூலியமாகவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு பேபிங்கிறனால எதுவும் நாங்கள் அபார்ட் பண்ணுறதுக்குலாம் எங்கள் எதுவுமே நினைக்கல. சரி பாப்பா பிறந்த உடனே தஞ்சாவூர் பாப்பா பிறந்த உடனே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா நார்மலாக தான் இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா மூச்சு திணறல், அதாவது மூச்சு ஏங்கி விடுற மாதிரி விட்டாங்க. திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் தஞ்சாவூரில் ஒரு கேம்ப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி பாப்பா தூக்கிட்டு போய் நம்ம அந்த மூலியமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாப்பா தூக்கிட்டு வரும்போது தான் சாலமன் சார் வந்து இந்த மாதிரி அவங்களை போய் கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டும் போது அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம், இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு முகாம் போட்டிருக்கோம், அது மூலியமாக நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே வர சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து அட்மிஷன் போட்டு சாலமன் சார் ஆப்ரேஷன் டேட் கொடுத்து ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனை, இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை உங்கள் பாப்பாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போது கூட எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சாட்டிஸ்ஃபைடே இல்லை, என் பாப்பா என்கிட்ட வருமா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் சார் கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் சர்ஜரி முடிஞ்சிடுச்சு, உங்கள் பாப்பா நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி தான் எங்களுக்கு இருந்தாலும் 48 மணி நேரம் டைம் கொடுத்துட்டாங்க. 2 days வந்து பாப்பாவை சர்ஜரி பண்ணி அது ஓப்பன்லேயே வச்சுருந்தாங்க, க்ளோஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் 48 நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு சொன்னாங்க பாப்பா நல்லா இருக்குது, சேஃபாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கூப்பிட்டு பாப்பா நல்லா மூச்சு விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு ஆக்சிஜனில் வச்சாங்க. அப்புறம் கடைசியில் பாப்பா நார்மல் ஆகிட்டான், நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு நிம்மதியாகவே இருந்தது. ஐசியூக்குள்ளலாம் இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட், இவ்வளோ நாள் இருக்குது, நம்ம பக்கத்தில் எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி யார் பாப்பா பார்க்க முடியும் அப்படின்லாம் இல்லை. சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் கூட என் பாப்பா அப்படி பார்த்துப்பேனா என்னன்னு தெரியல, பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாரும் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ரவுண்ட்ஸ் வந்து எல்லாமே பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி என் பாப்பாவை திருப்பி கொடுத்ததுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். You would have heard just now from the parents, the ecstatic parents of baby of Agilan. He has a very complex condition called transposition of great arteries, and even among that, the blood supply of the heart was so abnormal, we had a very challenging operation to do called arterial switch operation. What happens here in transposition is the main pipe that supplies blood to the whole body arises from the wrong chamber of the heart, and the pipe that supplies blood to the lungs arises from the wrong chamber. So we had to do a very complex surgery called arterial switch operation, where we interchanged everything and had to do the surgery. And this is quite a challenging case. We had to leave chest open for a day and then had to be on a ventilator for 3 days and in the ICU for 7 days and was discharged on day 10. But what is really satisfying about the arterial switch operation, one of our specialties which we achieved with excellent success at Apollo Children's Hospital, Chennai, due to the multidisciplinary approach that we have to each baby, is that it is a lifelong cure for the baby. He can become whatever he wants, astronaut, a cricketer, a musician, a doctor, whatever he wants. And this is one of our favorite surgeries because it is one single stage curative surgery where the child is normal for life. The other thing I really enjoy about working at Apollo Children's Hospital as the head of Department of Pediatric Cardiac Surgery is we do not say no to any curative surgery based on financial circumstances. We still went ahead with surgery and we subsidized or cut off the remaining amounts and gave it as a discount, and the management supported it wholeheartedly. And we are ready to support all poor children who need heart surgery as long as it's curative and it's a single stage and we are able to give them a good quality of life. Thank you.